குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம், குரோதி வருடம், சித்திரை 8ஆம் நாள், திரையோதசி திதி. இன்றைக்கு வந்து திரையோதசி திதி. காலை 2:23 உத்திரம் நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம். இன்றைக்கு வந்து பிரதோஷம். மதன திரையோதசி. இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள். மதன திரையோதசி, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். இன்றைக்கி வந்து மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும். நான் நிறைய பதிவுகளில் முன்னாடியே கொடுத்துருக்கேன். தாலி கயிறு மாத்திரவங்களாம் இன்றைக்கு மாற்றிக்கலாம். அம்மனோட திருக்கல்யாணம் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாள், சுப முகூர்த்த நாள், மகாவீர் பகவான் ஜெயந்தி. இன்றைக்கி வந்து மகாவீர் பகவான் ஜெயந்தி, அரசினர் விடுமுறை. சூரிய உதயம் 6:01. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, மகரம், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். மேஷ நாளிகை 3:15. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. உங்கள் கௌரவம் வேறெங்கும் இல்லை, உங்கள் நாக்கு நுனியில் உள்ளது. சரி, திதி வந்து திரையோதசி திதி, மதன திரையோதசி. இன்று கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 1:30 to 2:30. சூரிய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 to 12. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. ராசி பலன்: மேஷம் உறுதி, ரிஷபம் நன்மை, மிதுனம் நிறைவு, கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி பயம், துலாம் இன்பம், விருச்சிகம் போட்டி, தனுசு பெருமை, மகரம் செலவு, கும்பம் சுபம், மீனம் வெற்றி. சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்து பிரதோஷம், மகாவீர் ஜெயந்தி, சுபமுகூர்த்தம். இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு நாள். எல்லாத்துக்கும் மேலே மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் வந்து மதுரை சித்திரை திருவிழா வந்து இன்றைக்கு ரொம்ப காலையில் 8 to 9 வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது. திருக்கல்யாணம் நல்ல நேரம். சுந்தரேஸ்வரர் நாளைக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேர் 22ஆம் தேதி வந்து கள்ளழகர் எதிர் சேவை 22 நாளைக்கே. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1000 பொன் சப்பரத்தில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குதல். சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் இந்த திருவிழா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கு வந்து பிரதோஷம் வேறு. இன்றைக்கி வந்து மதன திரையோதசி திதி இன்றைக்கு. அதை விட இன்னொன்று, நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். குரு பயிற்சி நாம் ஆவலோடு அதற்கு முன்னால் வந்து சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி வந்து நேற்றே நான் சொல்லியிருந்தேன், செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். கார்த்திகை எல்லார் வீட்லேயுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயுமே பஞ்சாங்கம் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் பிடிக்குதோ அந்த திருக்கணிதம் திருக்கணித பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. ஆனால் கோவிலில் வந்து நடைமுறையில் இருக்கிறது வந்து அந்த காலத்தினோட ஒரு வாக்கியப்படி தான் எல்லாமே செய்வாங்க. மூதாதையர்கள், பெரிய மகான்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தது. இன்றைக்கு வந்து
விவாகம் அனங்க தமன மதன காமத்ரயோதசி மகாவீர் ஜெயந்தி மிருத்யுஞ்ச. இன்றைக்கி வந்து மிருத்யுஞ்ச பிரதோஷம், மீனாட்சி கல்யாணம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது இருக்குது. நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி வந்து செவ்வாய்க்கிழமைன்னு தான் செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். நீங்கள் வந்து இதெல்லாம் படிங்க. பஞ்சாங்கம் வீட்டில் கட்டாயம் வச்சுருங்க, ஒவ்வொரு வீட்லையும். ஆனால் மட்டன் சாப்பிட்ற அன்றைக்கி அதை நீங்கள் படிக்காதீங்க, தொடாதீங்க. இல்லை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் கூட சாப்பிடுங்க. எப்படியும் காலையில் படித்து முடிச்சுருங்க. பஞ்சாங்கம் கட்டாயம் வீட்டில் இருக்கிறவங்க மட்டன் சாப்பிட்றன்னைக்கு அதை தொடாதீங்க, பண்ணாதீங்க. சாமி ரூம்லேயே வச்சுருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். நாளான்றைக்கு சித்ரா பௌர்ணமி எல்லா கோவிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி ரொம்ப விசேஷம். கண்ணகி கோயில், கண்ணகி கோயிலில் அந்த 3 நாள் திறந்திருப்பாங்க. ஏற்கனவே நான் பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதா அந்த 3 நாள் மட்டும் திறந்துருக்கும். போயிட்டு வாங்க. இடிஞ்சு தான் இருக்கும். அம்மா வந்து மதுரையை, கண்ணகி தாயார் வந்து மதுரையை எரிச்சிட்டு அங்கேருந்து தான் புஷ்பவனத்தில் வந்து மேலோகம் போனதாக ஒரு ஐதீகம். அதனால் வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள், முடிஞ்சவங்க பாருங்கள். நான் ஒரு தடவை போயிருக்கேன், ஒரு தடவை 2 தடவை போயிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப ஜில் 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 ஜில்னு அப்படியே மலை பிரதேசம், ஹில்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் சித்திரை மாதம், சித்திரை 18, மே 1, 5, 2024. இன்றைக்கு நாம் வந்து குரு பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற இதில் வந்து ரொம்ப அவலாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து மொத்தம் 3 பெயர்ச்சியை பார்ப்போம். சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இதை வந்து நாம் வந்து சிறப்பாக பார்ப்போம். அதுலேயும் குரு பெயர்ச்சியை தான் நம்ம ரொம்ப இதாக பார்ப்போம். அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஆனால் ஒரு பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ராகு கேது பெயர்ச்சியும், ஏன்னா மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்காங்க. உச்சமடைகிற வீட்டில் பெண்கள் நல்லா உச்சமடைஞ்சு பிரம்மாண்டமாக எல்லாம் இருந்தாலும் கூட சுக்கிரன் நீசமடைகிற வீட்டில் கேது இருக்கிறதுனால சட்டப்படி அவர் கொண்டுட்டு போவார். கேது வந்து எப்பொழுதுமே சட்டப்படி கொண்டுட்டு போவார். அதனால் விவாகரத்துக்களும் நடக்கும்னு இருக்குது. அதனால் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சின்றதை பார்த்தாலும் அவரவர்கள் பிறந்த கால ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இன்னும் துல்லியமாக இது பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேஷத்திற்கு வந்து அதாவது மேஷத்திற்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அதனால் மேஷம் 2ஆம் இடத்தில் வந்து குரு வராரு. காலபுருஷ தத்துவப்படி மேஷம் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அது வந்து சொன்ன காலம் முதல் இடத்தில் இருக்கும். வாக்குஸ்தானத்தை வந்து நம்ம கொடுத்ததை காப்பாற்றணுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருப்பீங்க. தனம் வாக்குஸ்தானத்தில் வந்து 2ஆம் வீட்டில் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துக்கு வந்து குரு வர்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க. திடீர் பணவரவு இது இருக்கும். ரொம்ப குடும்பத்துலேயும் நல்ல அமைதி இருக்கும். அவர் வந்து தேவர் இருக்கிறதுலே சுபகிரகம் அவர் தான். அது நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். அதனோட பார்வையில் இன்னும் நல்லாயிருக்கும். 6, 8, 10 இடத்த வந்து குரு பார்க்குறாரு. கடன், ரணம், ரோணம் அந்த இடத்த 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை வந்து 6ஆம் இடம், தொழில் வந்து 10ஆம் இடம். அப்போ வந்து வேலையிலையும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடக்கும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதாகும். கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் தீரும். ரொம்ப சத்துருக்கள் நமக்கு எதிரி இருந்தாலும் அவர்களுடைய தொல்லைகள்லாம் நீங்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயுள் ஸ்தானம். நீண்ட தூர பயணம் நமக்கு கிடைக்கும். சாதகமாக இருக்கும்.
அதே மாதிரி நமக்கு உயிர் பயமோ உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கோ அதெல்லாம் நமக்கு எந்த விதமான பயமுமே இருக்காது. ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயுள் பலம் நமக்கு நல்லா இருக்கும். அதனால் இது இல்லை. ஆனாலும் நம்மளோட எல்லாமே ஒரு ஒரு பொது பலன் தான். ஆனாலும் நமது பிறந்த கால ஜாதகத்தை வச்சு தான் இது பண்ணோம். அப்புறம் 10ஐ பார்க்குறாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் மற்றும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானம் வந்து லாபம் இருக்கும். தொழில் ஸ்தானத்தை இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அப்போ வந்து மேஷ ராசிக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அது கிடைக்கும், இடம் விட்டு இடம் நகர்றது எல்லாமே நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மேஷ ராசிக்கு சக்கை போடு ராசிகளில் மேஷ ராசி நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதனால் 100க்கு 200 மார்க்கு நன்மைகள் ரொம்ப அதிகமாகவே நடைபெறும். அதனால் ஒன்றும் இது பண்ண வேணாம், நல்லாயிருக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலையில் ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன். நீங்கள் எந்த தெய்வத்தை வேணுனாலும் கும்பிடுங்க, ஆனால் தொடர்ந்து இது பண்ணுங்கள். முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு குலதெய்வம், அதற்கப்புறம் அந்த வாஸ்து கிரகலட்சுமி, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் நினைங்க. அதை வந்து தொடர்ந்து நீங்கள் மனசார நினச்சாலே போதும். கையெடுத்து கும்பிடுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. முடிந்தால் கோயிலுக்கு போங்க, இல்லாட்டினா வீட்லேயே செய்யுங்க, இல்லை தரிசனம் மட்டும் இது பண்ணுங்க. அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம்னு தூங்கி எந்திரிச்சோன்னா பல்ல வளைக்கி மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு அவங்க தொழிலை தான் நம்ம பார்க்கணும். நம்ம தொழில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு நம்ம வேலை உண்டு, நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. என்னால் எங்கேயும் எனக்கு சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இது யூடியூபர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் எந்திரிச்சு என்னால் ரொம்ப தூரம் போக முடியாது. எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்க்கலாம், பக்கத்தில் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்கள போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. முடிந்தால் நம்ம பார்க்கலாம். வேலை பலுவும் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தண்ணி வந்துடுச்சு விடிய காலம். இன்றைக்கி விடிய கரண்ட் இல்லை. விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கரண்ட் இல்லை, லோ வோல்டேஜ் இதாக இருந்து அது வேறு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. எல்லாம் வயசாகுது இல்லை, எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால் வெயில் வேறு, எங்கள் வீடு ஓட்டு வீடாக இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு.